நிரந்தர தொழில்நுட்ப உதவியாளர் பணியில் என்று நிரப்பப்பட்டுள்ளதால் மேற்படி நகர்ப்புற வாழ்வாதார தேர்தல் நடவடிக்கை இருந்ததுனால கிட்டத்தட்ட 3 மாதம் மீட்டிங் சேர்ந்து நடக்கும். மார்ச் மாதம் மீட்டிங் ஆரம்பமாகிறது. இந்த முன்னிலை ஆணையர் அவர்களே, துணைமையர் அவர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, காங்கிரஸ் அதிகாரி அவர்களே, பத்திரிகையாளர் அவர்களே நடைபெறும் பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்கனவே தூத்துக்குடி மாநகராட்சியில் நம்ம எடுத்து கடந்த கால ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் தலைமையில் இருக்குது. இன்னொரு 25 வருஷம் கட்டமைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் தொடர்ந்து அதே வேகத்தில் செய்யும் என்று தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோடை காலம் கிட்டத்தட்ட ஒரு 30க்கு அப்புறம் நம்மளுக்கு தென்மேற்கு பருவங்களை வந்துடும். இது வரைக்கும் சமாளிச்சாச்சு. கிட்டத்தட்ட 35 வந்து 53 60 வார்டு இருக்குது. 38 வாரம் டெய்லியாக சப்ளை பண்ணிட்டு உங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 17 வாரம் ஆல்டர்னேட் டேஸ், அது ஒரு நாள் வரும். புதுசுப்புறம் சுற்றியாக பார்க்க மட்டும் ஒரு 3 நாள் போயிட்டு அது ரூரல் டைம், அதுவும் வர ஒரு நாள் 2 நாளில் டெய்லி சப்ளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் சில இடத்துல கம்ப்ளைண்ட் நிறைய தண்ணி வருது, அதை வந்து வீணாக இருக்கும். அது கார்கள் வருதோ மற்ற செடிகள் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். தூத்துக்குடியில் நம்ம கட்டமைப்பு வளர்ப்படுத்தினால தான் டெய்லி தண்ணி சாத்தியப்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். 5 நாள் 7 நாள்லாம் போயிட்டு இருந்து அந்த நிலைமை மாறி இருக்குது. 24 நாளுக்கு போயிருக்கும். அது ஒரு தகவல் கட்டி தெரிஞ்சிருக்கு. ஓட விரிவாக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மினிஸ்ட்ரி நம்ம வச்சுருக்கோம். சில அங்கன்வாடி அடிப்படுது, நகர்ப்புற அலுவலகம் அம்மாவும் அடிப்படும் மாற்றி வைக்கணும். அது ஒரு தகவல். பூங்கா பொதுமக்கள் நல்ல வரவேற்பு. 53 பூங்கா இருந்தாலும் இன்னும் அதோட ரன்னிங் எக்ஸசைஸ் எல்லாமே வச்சுருக்கோம். என்கொயரி ஸ்கீம் ஏற்கனவே நம்ம மாதா கோயிலேருந்து செம்மறி ஸ்டாண்டை தாண்டி ரோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. டூபிபுரமாக இருக்கட்டும், பிரைமர் நம்ம டிஎஸ்டி கேம்பஸிலிருந்து சிதம்பரம் ரோட்டை லிங்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்மளோட பாளையங்கோட்டை ரோடு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 3 மாதம் முன்னாடி. கோர்ட்டு முன்னாடி உள்ள சவர்கலர் சாலை நடைபெற்று 3ஆம் நாள் வரைக்கும் போகுது. இப்படி என்னென்ன தூத்துக்குடி மக்களுக்கு வேணுமோ பசுமையாக்கும் முயற்சியாக பல்வேறு திட்டங்களாக நடந்து கொண்டிருக்கு. இது போக மொத்தம் எந்த வளர்ச்சி திட்டத்துக்கு இருந்தாலும் தெரிவித்து கூட்டம் ஆரம்பிக்கும். நன்றி.